ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் என்ன தலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இந்த 50 டேஸ்க்கு உண்டான பிளானை வந்து நம்ம வந்து கொடுத்துருந்தோம். அந்த பிளான் வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகத்தான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஓகேவா? அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே பார்ட் வந்து நம்ம வந்து மதிப்புக்குரிய நம்ம ஜெகதீஷ் சார் அவர்கள் தான் வந்து போட போகிறத வந்து நான் சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்னென்ன விஷயங்கள் வந்து, அதாவது ஜெகா சார் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம அந்த 50 டேஸில் வந்து என்னென்ன விஷயங்கள் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து இந்த 50 டேஸ் வந்து என்ன இருக்க போகுதுன்றது தான் இந்த வீடியோ பதிவில் வந்து நம்ம சொல்ல போகிறோம். ஒரு 3 முக்கியமான இன்ஃபர்மேஷனை நான் வந்து இந்த வீடியோ பதிவில் வந்து நான் சொல்கிறேன். ஓகேவா? அது என்னென்னு நான் தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு நான் விளக்கத்தை வந்து நம்ம ஜெய் சார் வந்து கொடுப்பாரு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன சார் சொல்லலாம்? பாலிட்டியா? எடுத்தோடனே பாலிட்டி இல்லை கைஸ். அதாவது பாலிட்டி ஒரு டாப்பிக்காக இருக்கக்கூடிய ஜிகே. ஓகேவா? சரிங்க சார், இதுமாதிரி அப்பப்போ எடுத்து கொடுங்க. ஸோ ஜிகே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக நான் 3 சப்ஜெக்டை வந்து பார்த்தோன்னா சொல்லியிருந்தோம். ஓகேவா? அதாவது பாலிட்டி, எக்கனாமிக், யூனிட் 6. ஓகேவா? பாலிட்டி, எக்கனாமிக், யூனிட் 6 இந்த 3 சப்ஜெக்ட் தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ண போறோம். அது ஏன் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, அதுல இருந்தா மேஜர் நம்பர் ஆஃப் क्वेश्चंस. ஓகேவா? கிட்டத்தட்ட 55 क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 டாபிக்ல தான் வருது. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த 50 நாள்ல அந்த 55 क्वेश्चनக்கு தான் தூண்டில் போட போறோம். ஓகேவா? எத்தனை மீன் சிக்குதுன்றத பார்க்கலாம். ஓகேவா? அந்த தூண்டில்காரர் நம்ம ஜெகதீஷ் சார் தான். ஓகேவா? போட்டுடலாங்க. சரி, ஓகே. ஸோ அப்போ அப்படி நம்ம பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த ஜிகே அப்படின்னும் போது அந்த 3 சப்ஜெக்ட்ல இருந்து மொத்தமாக நம்ம வந்து ஒரு 30-40 கொஸ்டின் வந்து அது லெசன் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அதாவது ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா எக்ஸாம்லையும் இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும் அப்படின்ற லெசனை வந்து நம்ம சூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வைக்க போகிறோம். லெசன் வைஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், லைவ் டெஸ்ட் வந்து கனெக்ட் பண்ணதான் வந்து சொல்லியிருந்தோம். ஓகேவா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனுக்கும் ஒரு லைவ் டெஸ்ட். ஓகேவா? அந்த லைவ் டெஸ்ட் எப்படி சார் கொடுக்க போகிறீங்க? ஓகே சார், இப்போ என்ன பண்ணலன்னா, இப்போ நம்ம ஒரு லெசன் இந்தியா சரிங்க. இப்போ நம்ம எப்படி பார்க்க போறோம்னா, இப்போ பாலிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு ஒரு டாபிக் ஒரு லெசன் இருக்குன்னா அந்த லெசன்ல இருந்து 50 கேள்விகள் பார்ப்போம். ஸோ இந்த 50 கேள்விகள் எப்படி இருக்குன்னா 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டஃப்பாக தாங்க இருக்கும். ஸோ ஒரு 10 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மாதிரியும், 10 கேள்வி மாடரேட் இருக்க மாதிரியும், 10 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரியும், மீதி கலந்து இருக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ அப்போ மொத்தம் 50 கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேட்டர்னில் தான் அந்த 3 யூனிட்க்கும் கொடுக்க போகிறோம் நம்ம மொத்தமாக. அப்போ அதே மாதிரி தான் எல்லா யூனிட்டும் முடிக்க போகிறோன்றது சொல்லிடுறோம். அப்போ ஒரு டெஸ்ட்டில் 50 கேள்வி எழுதுவீங்க. 50 கேள்வி மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட 100 இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தெரிஞ்சுப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இருக்காது. இப்போ ஒரு கேள்வி பார்க்குறோன்னா கேள்வி மட்டும் பார்க்கறது கிடையாது. ஸோ என்ன பண்ணுவோம்னா, ஏ ஆப்ஷன் ஏன் கொடுத்துருக்காங்க, பி ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, அதில் என்ன தவறு, அது எப்படி நம்ம அட்டன் பண்ணலான்றதை முதற்கொண்டு சொல்லிடுறோம். ஸோ அப்போ கேள்வியை நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு இப்படி தான் இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணலான்றது தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உள்ளே போகிறப்ப இன்னொரு விஷயம் தெரியும். சார் இந்த கொஸ்டின்ஸ்க்கு இப்படிலாம் ஆன்சர் பண்ணலாமா அப்படின்ற ஒரு விஷயமா உங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுத்துருவோங்க இங்கேயே. ஓகேவா? சொல்லுங்க. அவ்வளோதான் சார். டக்குனு மைக் எடுத்து அப்படிலாம் இல்லைங்கய்யா. சரியா? ஒன்றும் இல்லை. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிளான் எப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா, அதாவது சண்டே டு ஃப்ரைடே தானே சார்? சண்டே டு ஃப்ரைடே தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் சொல்லியிருந்தோம். ஓகேவா? ஸோ அப்போ சண்டே வந்து நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம். ஃப்ரைடே வந்து நம்ம டெஸ்ட்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா? இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும், என்ன சார் சண்டே டு ஃப்ரைடே நடுவில் ஒரு டே விட்டிங்களே சார், சாட்டர்டே விட்டிங்களே சார், சனி ரொம்ப முக்கியமானதே சார் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஓகேவா? சனிக்கிழமையும் உங்களுக்கு ஒரு பணி இருக்கு. சரி, அந்த சனியிலும் ஒரு பணி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஓகேவா? அது என்ன பணின்னு கேட்டீங்க அப்படின்னா, அது ரிவிஷன். ஓகேவா? ஸோ அந்த ரிவிஷன் பிளான் எப்படின்றத நம்ம சார் சொல்லுவார். ஸோ இப்போ எப்படின்னா, நம்ம ஒரு 4 டெஸ்ட் எழுதி முடிச்சிட்ட பிறகு அந்த 4 டெஸ்ட்டுக்கு அப்புறமும் என்ன பண்ண போறோம்னா ரிவிஷன் வைக்க போறோம். ஸோ கொஷின்ஸ் எப்படி ஒன்றா இருக்கலாம், 100 கொஷின் இருக்குங்க. ஸோ அந்த 100 கொஷின் என்ன பண்ணா ரிவிஷன் பண்றப்போ உங்களுக்கு அந்த டச் விடாமே இருக்கும். ஸோ அந்த ரிவிஷன் எடுத்து சனிக்கிழமை இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதுக்காக தான் நம்ம சார் கிட்ட சொன்னோம். ஓகேவா? நம்ம பொதுவாக வந்து என்னன்னா ரிவிஷன் பண்ணிட்டு எக்ஸாம் எழுதும். ஓகேவா? அந்த எக்ஸாம் முடிச்சிட பிறகு அந்த சப்ஜெக்ட் நம்ம எடுத்து பார்க்கறது அதை அப்படியே தூக்கி போட்டுரும். ஓகே, இது நம்ம எல்லாருமே வந்து காலங்காலமா பண்ண. இப்போ நம்ம ஒரு மெயின் எக்ஸாம் எழுதும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதாவது கரெக்ட் தானே சார்? இப்போ நம்ம எக்ஸாம் எழுதின கொஸ்டின் பேப்பர் ஏன்னா எடுத்து பார்த்துருக்குமா? கிடையாது. அது ஏன்னா பார்த்தா மார்க் குறையும், மனசு கஷ்டப்படும். அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், அது எந்த மூளை இருக்குன்னு தெரியாது. அதோட எப்போ எடுப்போம்னா ரிசல்ட் வரும்போது தான் எடுத்திருப்போம். சார் அந்த மாதிரி அனுபவம் இருக்கா சார்? கண்டிப்பா இருக்குங்க. அது தூசிலாம் இருக்கும், அந்த தூசி தொடச்சி எடுக்கிறதுக்கு ஒரு கஷ்டப்படுவோம். இன்னொரு விஷயம், சார் அந்த மாதிரி இதுவரைக்கும் எந்த ரிசல்ட்டுமே பார்த்ததே இல்லை. உண்மைங்க அது. ஓகேவா? ஸோ அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அப்போ டெஸ்ட் முடிச்சிட உடனே அதனுடைய பங்கு நமக்கு இல்லை நம்ம நினைச்சு போட்டுரும். பத்தியா? அங்கதான் நம்ம தப்பு பண்றோம். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்முடைய மார்க் வந்து குறையக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, நம்ம டெஸ்ட் போட்ட உடனே டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம வந்து சின்ன சின்ன சில்லி மிஸ்டேக்லாம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் நம்ம ரீகால் பண்ணாம அப்படியே விட்டுறதுனால அப்படியே உடனே நம்ம என்ன பண்ணா அடுத்த சொல்லி ஓடிடும். அப்போ அந்த அடுத்த சொல்லு ஓடும் போது ஐயோ அடுத்த சொல்லு இருக்கே, அதை நோக்கி தான் நம்ம மைண்டு போகுதே தவிர இந்த ஷெடியூலை வந்து நம்ம ப்ராப்பராக முடிக்கின்ற அந்த கான்செப்ட் வரும். அதுக்கு தான் அந்த ஒரு நாள். அந்த ஒரு நாள் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து எவ்ரி ஃப்ரைடே டெஸ்ட் எழுதி முடிச்ச உடனே நம்ம கீ கொடுத்துருவோம். நீங்கள் கிளாரிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துருவீங்க.
ஓகே, பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த சனிக்கிழமை ஃபுல் அண்ட் ஃபுல் ரிவிஷன் தான். ரிவிஷன். தமிழ் ரிவிஷன், மேக்ஸ் ரிவிஷன், ஜிகே ரிவிஷன். ஜிகே ரிவிஷன். சாரி சார், உங்கள விட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க சார். ஓகே. ஓகேவா? ஸோ அப்போ எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்? ரிவிஷன் தான் பண்ண போறோம். ஸோ அப்படின்னும்போது அந்த வாரம் நடத்தின அந்த டாபிக்லேருந்து ஒட்டுமொத்தமா வந்து கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, சாருக்கு இந்த வாரம் 5 லெசன், அந்த 5 லெசனுமே வந்து 50 கொஸ்டின் வச்சிருப்பாரு. மொத்தமா ஒரு 250 கொஸ்டின் இருக்கும். அதுலேருந்து ஒரு 50% கொஸ்டின் எடுத்திருப்போம். புதுசா ஒரு 50% கொஸ்டின் ப்ளஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி ஒரு 100 கொஸ்டின். ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டெஸ்ட் முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் எழுதும்போது ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதே மாதிரி தான் எல்லா சப்ஜெக்ட்டுமே நம்ம வந்து பண்ண போறோம். ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கு தான் நம்ம அந்த சனிக்கிழமை ஒரு நாளை வந்து வச்சிருந்தோம். அதை நேற்று நிறைய பேர் நம்ம ஸ்டடி பண்ணி கொடுக்கும்போது கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க, சார் சனிக்கிழமை என்ன சார் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றது. சனிக்கிழமை இந்த ஒரு பிளான் தான் நம்ம அப்படியே விட்டு வச்சிருந்தோம். ஓகேவா? அடுத்து 2வது இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ அவரு டாபிக்ன்றதுல மறக்காம வச்சிருக்காரு. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கே தெரியாது. சார் ஒரு பிளான் வச்சிருக்காரு, அவர் சொல்லுவார். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் போட்டுட்ருக்கோங்க. ஸோ 9 o'clockலாம் வந்து உங்களுக்கு சென்ட் ஆகிடுது. அதை நீங்கள் பார்த்து முடிச்சிருங்க. வீக்லி கரண்ட் அஃபேர்ஸும் போட்டுட்ருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நியூ அப்டேட்டாக மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். அந்த லைவை யார் பண்ண போகிறோம்னா 2 பேர் பண்ண போகிறோம். அந்த 2 பேர் யாராருங்க? நாங்கள் 2 பேர் தான். ஸோ லைவில் வந்து கரண்ட் அஃபேர்ஸும் சொல்ல போகிறோம். அடுத்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அனலைசிஸ் பார்க்க போகிறோம். கொஷின் வித் அனலைசிஸ். ஸோ அப்போ 2 லைவ் இருக்கும். ஒரு மாதம் எடுத்துட்டிங்கன்னா அப்போ கரண்ட் அஃபேர்ஸை துவம்சம் பண்ணுறோம். அவங்க என்ன வேணுமா கேட்கட்டுங்க. நம்ம எப்படி போகலாம்? பயம் இல்லாமல் போகலாம். அந்த ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்றோம். அப்போ அந்த கொஸ்டின் வராதா? கண்டிப்பா 100% கொஸ்டின் வரும். நம்புங்க. நான் போன வருஷமும் அதுதான் சொன்னேன், இந்த வருஷமும் அதான் சொல்லுவேன். கண்டிப்பா சார். இப்போ கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு எக்ஸாம், டெக்னிக்கல் எக்ஸாம் எழுதிருக்காங்க பொழுது, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த தினமணியில கொடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல போட்டிருந்தாங்க. கண்டிப்பா சார். அது நீங்களே போட்டு விட்டீங்களா? ஐயா நான் போடலைங்கய்யா. ஆக்சுவலா வந்திருக்கு. ஆக்சுவலா என்னன்னா, கடைசி வரைக்கும் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா பயம் இல்லாம போலாங்க. ஒரு 10 கேள்வி என்கிட்ட தெளிவா அடிக்க முடியும்ன்றத போயிடலாம். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ன்றது கண்டிப்பா குரூஷியல் ரோல் பண்ணா அந்த ரோலை நாங்க உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோங்க. பயப்பட தேவையில்ல. ஓகே சார். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா, நாங்கள் டி நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா ஒரு டெலகிராம் சேனல் வந்து பார்த்தோன்னா, நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்காகவே நம்ம வந்து பார்த்தோன்னா பிரத்யோகமாக ஸ்பெஷலாக எந்த ஆங்கிளில் சொன்னாலுமே ரெடி பண்ணியிருந்தோம். ஓகேவா? அதில் நிறைய பேர் வந்து ஆட் ஆகலை. ஏன்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நடுவில் வந்து கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா, சார் வந்து பார்த்தீங்கன்னா குவிஸ் வரும்னு சொல்லிடுறாரு. ஆனால் அது எங்கே வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட்ல லிங்க் கொடுக்கல. ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கொடுக்க தேவையில்ல, அது அவங்களே பார்த்துட்டு விட்டோம். இந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் லிங்க்கும் நான் கொடுக்குறேன். அந்த டி நியூஸ் இந்த டெலகிராம் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான வீடியோஸ் வரும். எல்லா வீடியோஸ் நம்ம துரோணா அக்கறையில் போடுற எல்லா வீடியோஸும் வரும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டி நியூஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி வீடியோஸ் மட்டும் வரும். ஓகேவா? அந்த லிங்க் நான் கொடுக்குறேன். அந்த டி நியூஸ்னு இருக்கும். நீங்கள் டெலகிராமில் வந்து நார்மலாக சர்ச் பண்ணாலே வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த வீடியோஸ் அந்த டெலகிராம் சேனல் ஆடுங்க. அதில் டெய்லியுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா குவிஸ் வந்து ஷேர் போட்டுருக்காரு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் போட்டுருவாரு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பிங்ஸாக கொடுத்துருவாரு, ஸ்க்ரீன்ஷாட்டாக வந்து கொடுத்துருவாரு. அது வித் ஹைலைட்டோட. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்க சொன்னதை அதுக்கப்புறம் அங்கே பாருங்க வீடியோ இருக்கும். வீடியோ கீழே அந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். ஸ்க்ரீன்ஷாட்டுக்கு அப்புறம் ஈவினிங்காக குவிஸ் இருக்கும். ஸோ அந்த பேப்பர் கட்டிங்லேருந்தே கொஷின் இருக்குங்க. எக்ஸ்ட்ராலாம் இருக்காது. பயப்பட தேவையில்ல. ஓகேங்களா? ஸோ அது வந்து என்னன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்கு தனியாக ஒரு டைம் எடுத்து அது ஒரு தனி சப்ஜெக்டாக நினைக்குது. அது வந்து ஒரு ஊர்க்கதை. எப்படி நம்ம ஒரு ஊருக்கு அதெல்லாம் பேசுவோம் பார்த்தீங்களா சார்? அது பக்கத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஒரு பிரச்சனை, 3வது தெருவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்த கத்தி குத்து அப்படின்னு நம்ம சொல்ல பற்றி அதை தான் என்னன்னா இங்கே பக்கத்து தெருன்னு படிக்கிறத பக்கத்து மாநிலம், பக்கத்து நாடு அப்படின்னு நம்ம உலக அளவில் படிக்கிறோம். அவ்வளோதான் விஷயம் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஈஸியாக கொடுக்க முடியுமோ அதை நம்ம சார் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஓகேவா? அதையும் வந்து ஃபாலோ பண்ணி அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த 50 டேஸ்ல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா அந்த மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ சார் நம்ம கவர் பண்ண போறீங்க? ஒரு 6 மந்த் கரெக்ட் பண்ணா ஓகேவா? ஒரு ஜனவரி டு ஜூன். 50 டேஸ்க்குள்ள ஜூன் வராது. நம்ம 50 டேஸ்க்குள்ள ஜூன் வராது. ஆனா எக்ஸாமுக்குள்ள முடிச்சிரும். எங்க கான்செப்ட் வந்து 50 டேஸ்க்குள்ள வந்து அப் டு ஏப்ரல் முடிஞ்சிடும் சார். ஏப்ரல் மாசம் கண்டிப்பா முடிஞ்சிடும். ஸோ அப்ப ஏப்ரல் வரைக்கும் அந்த 4 மாச கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு நச்சுன்னு வந்து மனசுல பதிகிற மாதிரி வந்து பார்த்தோன்னா பதிய வச்சிருவோம். அப்படியே நம்பிக்கை இருக்கு. கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அது இருக்குன்னு தான் சார் சொன்னேன். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து 3வது விஷயம், இவ்வளவு தூண்டு பேச 3வது விஷயம் வந்துட்டேன். ஒரு கேள்வி. ஓகே. உன்னுள் பல கேள்வி. சரியா? ஒரு கேள்வி உன்னுள் பல கேள்வி. ஓகேவா? ஸோ இது என்ன கான்செப்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஜிகே நம்ம வந்து ஒரு கொஸ்டின் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த ஒரு கொஸ்டின் அது உள்ள ஒரு 10 கொஸ்டின் புகுந்திருக்கும், ஹைட் ஆயிருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்டவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா மீதி 3 தப்பா இருக்கும். ஆனால் அதுக்கு சரியான ஆன்சர் எதுன்றது நம்ம தெரியாமே விட்டுரும். அப்போ நம்ம கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது என்ன ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடும் அப்படின்னா அந்த தப்பான அந்த 3 ஆன்சருக்கு எது சரியான ஆன்சர்ன்றது நம்ம மறந்துடும்.
அது மாதிரி பொருத்துகள் இருக்கு, ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூற்று காரணங்கள் இருக்கு. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின் ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குரூப் 4 எக்ஸாமுக்கே குரூப் 1 லெவலில் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரியா? ஸோ அப்படின்னும் போது இந்த ஒரு கேள்வி உன்னுள் பல கேள்வி அப்படின்ற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா சார் எப்படி கொடுக்க போறாரு அவர் சொல்லுவார். ஸோ இப்போ நம்ம ஒரு கேள்வி எடுத்துக்கிறோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒரு கேள்வி எடுத்துட்டு அந்த கேள்வியை எடுத்து ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு ப்ரூஃப் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு புக்கு ப்ரூஃபும் கீழே போட்டுருவோங்க. ஸோ எப்படின்னா சார் இப்போ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மனை பற்றி கேட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வீரபாண்டிய கட்டபொம்மன் 10th புக்லேருந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் கொடுத்துட்டு அது ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவோம். அந்த 4 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ABCD, ஏன் சரியாக வந்ததுன்னு ஒரு ஆப்ஷன், ஓகேங்களா? எப்படி எலிமினேஷன் பண்ணலான்றதையும் சொல்லி கொடுத்துருவோம். ஸோ மற்ற 2 எலிமினேஷனை பாருங்க, 4 ஆப்ஷன்ல 2 எலிமினேஷன் பண்ணுவோம், 2 எது சரின்றது நான் உங்களுக்கு கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லிடுவேன். அப்போ ஒரு கேள்வின்றது தெளிவாக ஆன்சர் பண்ணிடலாங்க. அதுதாங்க நம்ம கொடுக்க போகிறோம் ப்ரூஃபோட. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான ஆன்சரும் வந்து சார் வந்து கொடுத்துருவார். இப்போ சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாட்டை பற்றி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது அதை அனலைஸ் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி அப்போ அந்த வட்டமேசை மாநாட்டுடைய விளைவு என்ன, அது ரிசல்ட் என்ன, அது எங்கே நடந்துச்சு, யார் தலைமை நடந்துச்சு, அதோட அது ரிலேட்டட் பாயிண்ட்ஸையும் வந்து சார் வந்து அதுக்குண்டான ஆன்சர், ஓகேவா? அப்போ ராங்கான ஆன்சருக்கு கரெக்டான ஆன்சர், அது இல்லாமல் ரிலேட்டட் ஆன்சர், இது எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருவாரு. ஒரு நாளைக்கு ஒரு கொஸ்டின்ற மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? அப்போ 50 நாளுக்குமே 50 கொஷின்ஸ், ஓகே? அந்த 50 கொஷின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணும்போது கொஷின் எங்கேருந்து வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கு நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம், எலிமினேஷன் மெத்தடில் நம்ம எப்படி ஆன்சர் பண்ணுறது, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஓகேவா? ப்ளஸ் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து சேர்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு நாளைக்கு 10 கொஸ்டின் 5 கொஸ்டின் போட்டால் போர் அடிக்கும். இதுவே ஒரு கொஸ்டின் அப்படிங்கும்போது நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இல்லை ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரியான ஃப்ரீ டைம் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுக்காக தான் இந்த ஒரு மெத்தடை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஒரு கேள்வி உன்னுள் பல கேள்வி, சரிங்களா? ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷனை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக வந்து கொடுக்க போகிறோம். இது வந்து நம்ம ஜெகதீஷ் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டினுக்கு வந்திருந்தாரு. ஸோ அவர் வந்து பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா சரி நானே சொல்கிறத விட, ஓகேவா? ஸோ நம்ம சாரே வந்து சொன்னார் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுனால நம்ம சாரை கூப்பிட்டோம், ஓகேவா? ஸோ அடுத்த வீடியோ பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா வேறொரு முக்கியத்துவம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அல்ஃபன் துரோன் அகாடமி, ஜெகதீஷ் ஃப்ரம் துரோன் அகாடமி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.